சத்யா எக்ஸாமுக்கு முத்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சத்யா வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல முத்து போயிட்டு நான் இருக்கேன், நான் ஏதாவது பேசி நான் எக்ஸாம் எழுத வைக்கிறேன், நீ எதுக்கும் அழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீதா போயிட்டு கடையில அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு அம்மா இந்த மாதிரி சத்யா வந்துட்டு எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சார் வந்து சொல்லிட்டாங்களாம்மா. வீட்டுல வந்து ரொம்பவே அழுதுட்டு இருந்தான். மாமா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவன் அழுவறத பார்த்துட்டு எக்ஸாம்லாம் நீ எழுதுவ, எதுக்கும் அழுவக்கூடாது, நான் போயிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப அக்காவும் மாமாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு மீனா எதுக்கடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா, அதுவும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம திடீர்னு வந்திருக்கா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சீதா இருந்துக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் கார்ல போயிட்டு இருக்கும் போது முத்து வந்துட்டு மீனா நீ வந்துட்டு வீட்டுக்கு போ, நான் வந்து காலேஜ் போயிட்டு பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா இருந்துகிட்டு இல்லைங்க நானும் வரேன், என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அவங்க கையில காலில் விழுந்தாவது எப்படியாவது சத்யாவை வந்துட்டு எக்ஸாம் எழுத வைக்கணுங்க, அதனால நானும் வரேன்னு சொன்னே. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. முத்துவும் மீனாவும் போயிட்டு இருக்கும் போது சிட்டி வந்துட்டு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஜோடியே கிளம்புறாங்க போல, எங்கதான் போவாங்க, நம்ம எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை மறிச்சு நிறுத்தி கேட்கறாங்க. முத்துவும் வந்துட்டு இவன் எதுக்கு தேவையில்லாம காரை நிறுத்தி எல்லாம் கேட்கறான், என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இறங்கி போயிட்டு என்னடா இப்ப எதுக்கு தேவையில்லாம காரை நிறுத்தி கேட்கற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி முத்து கேட்க ஏதோ ரெண்டு பேரும் ஜோடியா போவீங்களாட்டு இருக்குது, அதுக்காக தான் நான் கேட்டேன், அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்க முத்து இருந்துகிட்டு எல்லாம் உன்னாலதான், நீ பண்ண வேலையினாலதான் அந்த சத்யாவால எக்ஸாம் எழுத முடியாம போச்சு, இப்போ ஒரே அழுக வீட்டுல, அதனாலதான் போயிட்டு பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு பேசிட்டு வரலான்ட்டு போறேன். சிட்டி இருந்துகிட்டு ஓ அப்படியா கதை, அவனால சுத்தமாவே எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டுமா, நான் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டான் அவ்வளவுதான் பாத்துக்க, அவனால சுத்தமாவே காலேஜும் போக முடியாது, அந்த பக்கம் தலை வச்சும் படுக்கவே முடியாது, அவன் கடைசியா ஏன் காலடியில விழுந்துட்டு என்னை காப்பாத்துங்க நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. முத்து வந்து சிரிச்சுக்கிட்டே நீ உன்னை வந்து கண்டுக்கவே மாட்டான், நீ வேற என்னென்னமோ புதுசா கதையை விட்டுட்டு இருக்கிற அப்படின்றாங்க. ரோனி வந்துட்டு கிளைண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. அந்த டைம்ல சிட்டியும் முத்துவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரோனி வந்து மனசுக்குள்ளேயே ஆஹா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன விஷயத்த பத்தி பேசுறான்னு தெரியலையா, அதுவும் சிட்டி வந்து உண்மை சொல்லிட்டானா என்ன பண்றது, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ரோனி வந்துட்டு இந்த வாரமாவது முத்து கிட்ட மாட்டுவாங்களா இல்லையாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.